அனைவர் மீது இறைவன் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இஸ்லாமிக் தமிழ் சேனலுக்காக நான் முகமது சபி. தேனியில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஜமாத்தே இஸ்லாமியத்தினுடைய பெண்கள் கிளையும் மாணவர் அமைப்பும் இணைந்து நடத்துகிற மனிதநேயம் மலர என்கிற தலைப்பிலான கண்காட்சி தேனியில் திட்டச்சாலையில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கண்காட்சியை வாங்க பார்க்கலாம். கண்காட்சியினுடைய நுழைவாயிலுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது கண்காட்சியுடைய நுழைவாயிலில் ஜமாத்தே இஸ்லாமி நடத்துகிற சமரசம் இதழ், ஜமாத்தே இஸ்லாமியத்துடைய பெண்கள் அமைப்பு நடத்துகிற இதழ்கள், நூல்கள் நுழைவாயிலே பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாங்க உள்ள போவோம். நுழைவாயிலில் ஜமாத்தே இஸ்லாமியத்துடைய மாணவர் அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் விளக்கமளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நுழைவாயிலில் பெரியோர்களுக்கு மதித்தல் என்கிற தலைப்பில் ஒரு மாணவன் விளக்கம் அளிக்கிறார். உங்க பேர் என்னப்பா? நன்னா ஷெரீப் என்கிற பையன் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அமர்ந்திருந்தார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புதிரை கேட்டார். அந்த புதிர் பெருமையில் முஸ்லிமுக்கு சமமானது. தவறாம ஆண்டு தொடர்ந்து பணம் இருப்பது. தலவாங்க தலையும் வாடா குடையும் உடைய மரம் எதுன்னு கேட்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு யோசிச்சு பார்த்துருக்காங்க. விடை தெரியவில்லை. உமர் ரலியல்லாஹு மகன் வந்து அப்துல்லா அவர்கள் யோசிச்சு பார்த்துருக்காங்க. அவங்க விடை தெரிஞ்சும் சொல்லவில்லை. அது உமர் ரலியல்லாஹு பார்த்துட்டு அப்துல்லாட்டி கேட்கிறாரு, அப்துல்லா உனக்கு விடை தெரியும்ல, நீ ஏன் சொல்லலாம் கேட்கறாரு. அதுக்கு அப்துல்லா சொல்றாரு, அத்தா நீங்களும் பெரியவங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு பெரியவங்க, உங்கள் முன் முந்திக் கொள்வது மரியாதையே இல்லை என்று சொல்லிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு சொல்றாரு, நீ சிறிய விடையை சொன்னா நான் கொஞ்சம் தான் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். நீ இந்த பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்தப்ப நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன்னு சொல்றேன். அடுத்த மாணவர் முகமது அனஸ் குடும்ப மதிப்பு என்கிற தலைப்பில் அவர் அரங்கை அமைத்திருக்கிறார். சொல்லுங்க என்ன பாரு. இந்த வீட்டுக்காரங்க வந்து எதுவுமே தரமாட்டாங்க. ஒரு கார் ஒரு பைக் வச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்காரங்க ஒரு கார் வச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்காரங்க ஒரு பைக் வச்சிருக்காங்க. இவங்க எதுவுமே தரமாட்டாங்க. இவங்க வந்து எது கேட்டாலும் தந்துருவாங்க. இவங்களும் எது கேட்டாலும் தந்துருவாங்க. அப்படி இருந்து ஒரு நாள் இவங்க போயிட்டு இவங்ககிட்ட கேட்க மோஸ்ட்ல என்னால தர முடியாதுன்னு இருக்காங்க. அதுக்கு இவங்க சொல்றாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது, எல்லாருமே ஒன்றுக்கொன்றுதான், குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒன்றுக்கொன்றுதான், சிறியோர்களில் இருந்து பெரியோர் வரைக்கும் ஒன்றுக்கொன்றாதான் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. சரின்ட்டு அப்புறம் சொல்றாங்க, இப்படி இருக்கக்கூடாது, சொர்க்கத்தில் ஏழை பணக்காரன் என்று சொல்லக்கூடாது, சொர்க்கத்தில் போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒன்றுக்கொன்றா இருக்கலாம். இந்த மூன்றாவது அரங்கில் மாணவி ஷாதிரா இந்த அரங்கை அமைத்திருக்கிறார். எத்தனை படிக்கிறீங்க நீங்க? 8வது படிக்கிற மாணவி அந்த அரங்கில் அறிவின் தேடல் என்கிற தலைப்புல கண்காட்சி அமைத்திருக்கிறாங்க. சொல்லுங்க கண்காட்சி பத்தி. நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் அறிவா இருந்தாலும் நம்ம அந்த அறிவை தேடி போய்கிட்டே இருக்கணும். அப்படிதான் ப்ராஃபட் மூசா அவங்க வந்து ஒரு இறை தூதர். ப்ராஃபட் மூசா அவங்களும் ஹில்ட்ரு இவங்க வந்து ஒரு அறிஞர். இவங்க 2 பேரும் பயணம் செய்யறது தான் நான் ஒரு சம்பவமா பண்ணேன். முதல்ல வந்து 2 பேரும் வணிகம் கப்பல்ல பயணம் செய்யறாங்க. அப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அறிஞர் ஹில்ட்ரு வந்து ஓட்ட போட்டுடுறாங்க. ஏன் இந்த கப்பல்ல ஓட்ட போட்டீங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் போது சொல்றாங்க, இந்த கப்பல் வந்து சில ஏழைகளுக்குரிய கப்பல். ஒரு மன்னன் வந்து எல்லா நல்ல கப்பல்களெல்லாம் அபகரித்து கொண்டிருந்தான். இந்த கப்பல்ல ஓட்ட போட்டா அவன் கேட்க மாட்டான்ல, அதனாலதான் நான் இந்த கப்பல்ல ஓட்ட போட்டேன் அப்படின்னு அறிஞர் ஹில்ட்ரு சொல்றாங்க. அடுத்து இதுக்கு வந்தோடனே ஒரு பையனை அந்த அறிஞர் ஒரு பையன் விளையாண்டுகிட்டு இருக்கான். அவன் வந்து அந்த அறிஞர் ஹில்ட்ரு வந்து அடிச்சுட்டாரு. அடிச்சு அவன் கீழே விழுந்து இறந்துட்டான். ஏன் இந்த பையனை அடிச்சிங்க, இவன் தான் ஒரு தப்புமே பண்ணலையே அப்படின்னு ப்ராஃபட் மூசா கேட்கும் போது சொல்றாங்க, இவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க, இறைவனை வழிபடக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆனா இவன் வந்து அவங்களுக்கு மாறு செய்யக்கூடியவனா இருந்தான். ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதனாலதான் இவங்களை அடிச்சேன் அப்படின்னு ஹில்ட்ரு அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அடுத்து இதுக்கு வந்தோடனே 2 பேருக்கும் ரொம்ப பசிக்குது. அப்ப சாப்பாடு அந்த ஊர் மக்கள்கிட்ட சாப்பாடு கேட்குறாங்க. அந்த ஊர் மக்கள் சாப்பாடு கேட்ட உடனே யாருமே இது சாப்பாடு தரல, மறுத்துட்டாங்க. சாப்பாடு இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஒரு செவர் இடிஞ்சு விழுந்து கிடக்கு. அங்க அது கீழே ஒரு புதையல் இருந்துச்சு. அதை வந்து அறிஞர் ஹில்ட்ரு அலைஹிஸ்ஸலாம் வந்து சரிபடுத்தி நிறுத்தினாரு. ஏன் இதை சரிபடுத்தி நிறுத்தினீங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தான் இவங்க யாருமே சாப்பாடு தரலையே அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அதுக்கு ஹில்ட்ரு அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த புதையல் வந்து சில 2 அனாதை சிறுவர்களுக்குரியது. இவங்க பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. இவங்க வளர்ந்து இந்த புதையலை எடுத்து யூஸ் பண்ணணும், இது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும், அதுக்காகத்தான் இந்த செவரை நான் சரிபடுத்தி நிறுத்தினேன் அப்படின்னு ஹில்ட்ரு அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் அறிவா இருந்தாலும்
அதை தேடி நம்ம இன்னும் போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து புத்தகங்கள் படித்தா நம்ம மேலும் இன்னும் அறிவை வளர்த்துக்கணும். வாசிக்கணும், யோசிக்கணும், செயல்படணும். 4வது மேஜையில் மாணவி ஹிதாயத் அரங்கை அமைத்திருக்கிறார். பெண்கள் உரிமைகள் குறித்து விரிவாக வைத்திருக்கிற அந்த காட்சிக்கு நீங்கள் விளக்கம் அளிங்க. இஸ்லாமிய பெண்கள் உரிமை சிசு கொலை வந்துட்டு முதல் காலத்துல நடந்துட்டு இருந்துச்சு. அதை வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு வெறுக்கிறான். அதை பத்தி குரான்லயே சொல்லியிருக்கான். அப்புறம் தான் பெண்கள் வந்துட்டு ஆடைகளை கண்ணியமா அணியணும். அப்புறம் சொத்துரிமை, ஆண்களுக்கு 2 பங்கு சொத்துனா பெண்களுக்கு 1 பங்கு சொத்து இருக்கு. அப்புறம் வந்து ஆண் வந்துட்டு பெண்ணை திருமணம் செய்யும் போது மகர் கொடுத்துதான் திருமணம் செய்யணும்னு சொல்லியிருக்கான். அப்புறம் பெண்களுக்கு வாரிசுரிமையும் வந்துட்டு இருக்கு. 5வது மேஜையில் மாணவி அஃப்ரிதா காட்சியை படித்திருக்கிறார். 8வது படிக்கிறார் அஃப்ரிதா. சொர்க்கம் போவதற்கான வழி குறித்த அந்த காட்சிப்படுத்துவதில் அவர் விளக்குவார். நான் வந்து சொர்க்கத்தை பத்தி சொல்ல போறேன். சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை, தொழுகையின் திறவுகோல் ஒழு. தொழுகையில உள் சுத்தம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு உடல் சுத்தம் முக்கியம். 5 வேளை தொழுகும் போது 5 வேளை முறையாக ஒழு செஞ்சு தொழுகணும். அப்படி தொழுகும் போது உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு ஒழுவே சிறந்த ஒரு ஆயுதம். அல்லாஹ் வந்து 5 நேரம் தொழுகும் போது சொர்க்கத்துல முத்து மாளிகை, தங்க மாளிகை, வெள்ளி மாளிகை, தேன் அருவி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்காட்சியில் 6வது மேஜையில் ஜெட் மௌஜனா 11வது படிக்கிற 9வது படிக்கிற மாணவி நன்மையான நற்செயல்கள் என்கிற தலைப்பில் இந்த காட்சியை காட்சிப்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்க இந்த கண்காட்சி. நான் எடுத்துக்க டாபிக் வந்து நன்மையான நற்செயல்கள். ஜக்காத் கொடுத்தா நன்மை கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஜக்காத் கொடுத்தா பொருட்கள் சேரும். தொழுதான் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். தொழுதான் நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம். தஸ்பி ஓதுனா நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். தஸ்பி ஓதுனா நம்மளுக்கு சொர்க்கத்துல மரம் நடப்படும். தாயை பார்த்து சிரித்தால் நன்மை கிடைக்கும். ஜக்காத் தொழுகையில கலந்து கொண்டா நம்மளுக்கு உஹது மலை அளவு நன்மை கிடைக்கும். தீமையான தண்டனைகள் புறம் பேசினா நம்மளுக்கு நரகத்துக்கு போவோம். டிவி பார்த்தா நம்மளுக்கு பரக்கத் குறையும். பொய் பேசுனா நம்மளுக்கு நரகம் போகும். ஜக்காத் கொடுக்காவிட்டால் 7வது மேஜையில் மாணவி ஷிஃபானா காட்சிப்படுத்தியிருக்கிறார். சமூக சேவை என்கிற தலைப்பில் அவர் காட்சிப்படுத்தியிருக்கிறார். எத்தனை படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஷிஃபானா. நான் சமூக சேவை பற்றி ஒரு இது சொல்ல போகிறேன். என்னோட டாபிக் சமூக சேவை. புயல் இருக்கும்போது வந்து நம்ம உதவிகள் செய்கிறது. ஒருத்தவங்களுக்கு வந்து புயல் வந்துருச்சுன்னா நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து சோசியல் மீடியாலெலாம் போட்டு செய்யாமல் நம்ம அவங்கள பார்த்தனுமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வந்து உதவுதல் பண்ணணும். நோயாளிக்கு நலம் விசாரிப்பது. அவங்களுக்கு வந்து நம்ம பேசுகிற இதுலேயே பாதி நோய் குறையிற அளவுக்கு நம்ம பேசி அவங்களுக்கு ஆதரவு படுத்தணும். பொருளாதார உதவி பண்ணணும். அதே மாதிரி வந்து விலங்குகளுக்கு வந்து அதுக்கு வந்து பாசத்தை காட்டணும், இறக்க காட்டணும். 8வது மேஜையில் மாணவி ஜுல்ஃபியா காட்சிப்படுத்தி இருக்கிறார். நன்மையை பரப்புதல் என்கிற தலைப்பில் வைத்திருக்கிற காட்சி குறித்து அவர் விளக்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட டாபிக் வந்து நன்மையை பரப்புதல். நன்மையை வந்து எந்த மாதிரி இடங்களெல்லாம் பரப்பலான்றது. ஃபஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒருத்தவங்களுக்கு நம்ம பார்க்குறோமா, அவங்களுக்கு வெளியே இருக்கவங்களுக்கு புக்கு கொடுக்கலாம், நிறைய நம்ம விஷயங்களை பற்றி எடுத்து சொல்லலாம் அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்களை கூப்பிட்டு வச்சு நமக்கு தெரிஞ்ச நன்மையான விஷயங்கள்லாம் அவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு வெளியே குர்ஆன் வசனங்களை வந்து குட்டி குட்டியாக போர்டு மாதிரி போட்டு தொங்க விடலாம். அதுக்கப்புறம் வந்து உறவினர்களோடு நம்ம பேசும்போது சாப்பிடும்போது நம்மக்கிட்ட தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உறவினர்களோடு பஸ் ட்ராவல் பண்ணும்போது, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தப்பு பண்ணாங்கன்னா தப்பு, இந்த மாதிரி பண்ணாதீங்க, நல்லதுன்னா நல்லது, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து தர்மம். இல்லாதவங்களுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து வந்து நம்ம உதவி பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
10வது மேசையில் மாணவி ஹுமைனா காட்சிப்படுத்தியிருக்கிறார். இது கண்ணியமல்ல என்கிற தலைப்பில் அவர் காட்சிப்படுத்தி குறித்து அவரே பேசுவார். அஸ்ஸலாமு நம்ம கண்ணியம் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம கண்ணியம்னா நல்ல பதவி, பெரிய வீடு, நல்ல ஆடை, நிறைய காசு, நிறைய நகை, நல்ல வாகனம், இதுதான் நம்ம கண்ணியம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னா, நீ இதெல்லாம் கண்ணியம் நினச்சா அவங்க ஹார்ட் வந்து புரோக்கன் ஹார்ட்டாக தான் இருக்கும். கண்ணியம்னா என்னன்னா, நம்ம கண்ணியம்னா மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மற்றவங்கள ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும், அதுதான் கண்ணியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பேரண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணின்னு கேட்டால் நம்ம வந்து உடனடியாக போய் ஹெல்ப் பண்ணணும். அவங்கள நான் இந்த ஹெல்ப்லாம் பண்ணவே மாட்டேன், நீங்களே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லாமல் அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் படுத்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லணும். நெக்ஸ்ட், நம்ம வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ரோடு கூட்டுறாங்கன்னா, அந்த ரோடு கூட்டுறவங்கள்ட்ட போய் இவங்களாம் ரோடு கூட்டுறாங்க, இவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து தள்ளியே எண்ணுக்கணும் அப்படின்னு சொல்லாமல் அவங்க வந்து நம்மளுக்காக தான் அந்த ரோடை க்ளீன் பண்ணுறாங்க. எதுக்குன்னா சொசைட்டி வந்து க்ளீன் ஆகிறதுக்கு தான் அவங்க வந்து சொசைட்டியை க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து வீட்டில் ஆள் இருந்தால் வீட்டுக்கு ஆள் வந்தால் அவங்கள்ட்ட வந்து நம்ம நல்லபடியாக நடத்திக்கணும். ஒருத்தவங்க செயலை மற்றவங்க கிட்ட வந்து போய் சொல்லக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு குறை இருந்தால் அந்த குறையை வந்து மற்றவங்கள்ட்ட போய் சொல்லாமல் அவங்கள்ட்டே போய் சொன்னால் அந்த குறையை வந்து அவங்க வந்து சரி பண்ண பார்ப்பாங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கேன், இதுதான் வந்து கண்ணியம். இது வந்து நீங்கள் இது கண்ணியம் நினச்சாதான் உங்கள் ஹார்ட் வந்து கிளியராக இருக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இந்த மேஜையை காட்சிப்படுத்தி இருப்பவர் அபு தல்ஹா என்கிற மாணவன். எத்தனாவது படிக்கிற? 5வது படிக்கிறாப்புல. முதியோர் இல்லம், அனாதை இல்லம், இரக்கமும் கருணையும் என்கிற தலைப்பிலான காட்சிப்படுத்தி இருக்கிற காட்சி குறித்து அவர் விளக்குவார். இரக்கமும் கருணையும் இல்லாததுனால தான் அனாதை இல்லமும் முதியோர் இல்லமும் உருவாச்சு. எக்ஸாம்பிள் வந்து ஹேண்டிகேப்ட், அனாதை குழந்தைகள், முதியோர்கள், விலங்குகள், அனாதை குடும்பங்கள், வழிப்போக்கர்கள். அறிவிப்பாளர் அபு ஹுரைரா அலி. ஏழைகளுக்கு தடவி கொடுங்கள், அவர்களுக்கு உணவளியுங்கள். அனாதைகளுக்கு அவர்களுடைய உடைமைகளை திருப்பி கொடுத்து விடுங்கள். நல்ல பொருட்களுக்கு பதிலாக தீய பொருட்களை மாற்றாதீர்கள். மேலும் அவர்களின் பொருட்களை உங்களின் பொருள்களோடு கலந்து உண்ணாதீர்கள். திண்மையாக இது பெரும் பாகமாகும். திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் இருக்கு. இந்த மேஜையில் காட்சிப்படுத்தி இருப்பவர் மக்கள் சேவை செய்த கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து காட்சிப்படுத்தி இருக்கிறார். மாணவி சனா, சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மக்கள் சேவை செய்த தலைவர் பற்றி. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அவங்களோட பணியாளுடன் எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு வலம் வந்தாங்க. அப்போ வந்து குழந்தைங்களோட சத்தம் கேட்கவும் வந்து அங்கே இருக்கிற பெண்கிட்ட கேட்டாங்க, ஏன் குழந்தைங்கள் அழுகுதுங்க அப்படின்னு கேட்கும்போது, சமைக்க எதுவும் இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, அதனால தான் அழுகுதுங்க, அதுகளுக்கு ஆறுதல் மூட்டுறதுக்காக நான் வந்து வெறும் சட்டியை வந்து கிண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் வந்து உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து அவங்களோட பணியாள்கிட்ட சொல்றாங்க, பைத்துல் மால்ல இருந்து அரிசி, கோதுமை, எண்ணெய் எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் கொண்டு வராங்க. கொண்டு வந்து அந்த பெண்மணி சமைக்கிற வரைக்கும் துணை நின்று அந்த குழந்தைகள் சாப்பிட்டு தூங்கினதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பி போறாங்க. அதே மாதிரி இன்னொரு நாள் வந்து அதே மாதிரி வலம் வரும்போது ஒரு பெண்ணின் அழுகை சத்தம் கேட்குது. அப்போ வந்து எல்லாருமே வந்து கூடி நிற்கிறாங்க. அப்போ வந்து என்னன்னு கேட்குறாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு வந்து பிரசவ வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் அவங்களோட மனைவி உம்மு குல்சுமை வந்து கூட்டிட்டு வந்து பிரசவம் பார்த்து உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியா அடைகிறாங்க. அப்புறம் வந்து உமர் ரலியல்லாஹு அவங்களும் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சு இதே மாதிரி நிறைய மக்கள் சேவைகள் செஞ்சுட்டு வந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மேஜையில் காட்சிப்படுத்தி இருப்பவர் முஸ்கான், மாணவி முஸ்கான். கல்வியறிவு மற்றும் அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற தலைப்புல அவங்க காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. சொல்லுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுத்த தலைப்பின் பேர் கல்வியறிவு மற்றும் அதிகாரம் அளித்தல். பேருந்தில் தொழுகும் போது
கசர் செய்து தொழுக வேண்டும். அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு 4 ரக்காயத்து தொழுவோம், அது மாதிரி 4 ரக்காயத்து இங்கே வந்துட்டு 2 ரக்காயத்தா சுருக்கி தொழுகணும், அதுதான் கசர் செய்து தொழுக வேண்டும் அப்படின்னு. பெண்கள் வந்துட்டு கட்டாயமாக வந்துட்டு ஃபர்தா அணிய வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து. அடுத்து வந்துட்டு இங்கே மகாம இப்ராஹிம் முசல்லா நின்று தொழுகும் இடமாக்குங்கள். அது இங்கே வீட்டு வாசலில் வந்துட்டு காவலாளியை நியமிக்க கூடாது, என்னன்னா நாய் இது மாதிரி வந்துட்டு வைக்கக்கூடாது. அதுக்கு ஜலித்த அறுத்தெடுத்த மாவில் ரொட்டி சாப்பிடக்கூடாது. அதுக்கு இது. அடுத்து வந்துட்டு குரானில் வஹி அருளப்பட்டிருக்கிறது, அல்லாவுடைய பேர் அருளப்பட்டிருக்கு. அதுக்கு இங்கே வந்து ஹஜ்ஜு செய்ய வராங்க, அது பேர். அடுத்து மெல்லிய ஆடை அணியக்கூடாது, அலுவலகம் எப்பவுமே திறந்தே வைக்க வேண்டும், ஏன்னா அவங்களோட எல்லாமே தேவைகள் எல்லாமே பண்ணிக்கிறதுக்கு இது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இந்த மேஜையை காட்சிப்படுத்தி இருக்கிற மாணவி அத்திஃபா பொறுப்பு மற்றும் ஒத்துழைப்பு என்கிற தலைப்பில் காட்சிப்படுத்தியிருக்கிறார். சொல்லுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு பொறுப்பு மற்றும் ஒத்துழைப்பு. மரம் வளர்த்தால் நமக்கு பொறுப்பு மற்றும் ஒத்துழைப்பும் உள்ளது. மரம் வளர்க்காட்டி பொறுப்பு மற்றும் ஒத்துழைப்பும் இல்லை. இந்த கிணறை யாருமே சுத்தம் பண்ணலை, அது அப்படியே கிடக்கு. இந்த மிருகங்கள்லாம் இறந்துருச்சு. இந்த மனுஷன் வந்து நின்றுருக்காங்க. இந்த கொக்கு வந்துட்டு தண்ணி குடிக்குது. மீனெல்லாம் தண்ணி இல்லாம இறந்துச்சு. இங்க மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. இங்க வந்துட்டு ஒரு குயில் வந்துட்டு பாட்டு பாடுது. இங்க வந்துட்டு ஒரு கோழி வந்துட்டு கத்துது. இங்க ஒரு வீட்டுல இருந்து ஒரு விவசாயி வந்துட்டு விவசாயம் பண்ண போறாரு. இங்க வந்துட்டு இந்த ஆடு வந்துட்டு இந்த புல்லை சாப்பிடுது. இங்க வந்துட்டு இந்த மாடு வந்துட்டு இந்த புல்லை சாப்பிடுது. காக்கா வந்துட்டு உட்காந்துருக்கு. இந்த அம்மா வந்து இதுல இந்த குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு நடந்து வராங்க. மயில் வந்துட்டு நின்றுருக்கு. மயில் போகுது. வாத்து வந்துட்டு நின்றுக்கு தண்ணி குடிக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மேஜையை காட்சிப்படுத்தி இருப்பவர் சையது அஃப்ரிதீன். தலைப்பு வந்து குழந்தைகளை குழந்தைகளாக வாழ விடுங்கள் அப்படிங்கிற தலைப்புல அந்த காட்சிப்படுத்திருக்கீங்க. சொல்லுங்க அந்த காட்சி. ஒரு குடும்பத்துல 2 குழந்தைகள் இருந்தாலும் அந்த 2 குழந்தைகளையும் சரிசமமா பார்க்கணும். ஒரு குழந்தைய பார்த்துட்டு ஒரு குழந்தைய பார்க்காம இருந்தா அந்த குழந்தைக்கு இந்த ஹார்ட் உடைஞ்ச மாதிரி அவங்க மனசு உடைஞ்சிரும். அடுத்து ஒரு அப்பா யாராவது ஏதாவது பலூன் கேட்டாங்கன்னா அதை உனக்கு எதுக்கு இந்த வயசுல வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லாம அவங்க மனசு துன்படுத்தாம அவங்க வாங்கி தரணும். அடுத்து அவங்க மனசு துன்படும்படி எதையும் பேசக்கூடாது. அடுத்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நல்ல செயல்கள்லாம் செஞ்சாங்கன்னா அவங்க மனசு இந்த மாதிரி பூத்திருக்கும். இந்த கெட்ட விஷயங்கள்லாம் செஞ்சாங்கன்னா அவங்க பிள்ளைங்களோட மனசு இந்த மாதிரி காஞ்சு போயிடும். இந்த செல்லு பார்க்கறதுனால கண்ணு கெட்டு போகுது. அதனால செல்லை பார்க்காம இந்த மாதிரி விளையாட்டுகள், குரான் படிப்பது அந்த மாதிரி ஏதாவது போதணும். அடுத்து நம்ம மதுசாவுக்கு போய் துவா கேட்டு நம்ம சலாத்தான குழந்தைகளா மாறணும். அடுத்து பெற்றோருக்காண்டி துவா கேட்டுக்கணும். அடுத்து நம்ம பெற்றோர்கள் இறந்த பேரு கபூர்ல இருக்கும் போது அந்த கபூர் நம்ம பெற்றோர்கள் ஏதாவது கெட்டது செஞ்சிருந்தாங்கன்னா அந்த கபூர் வந்து சுருங்கி போகுமா. சுருங்கி போன பிறகு நாங்க துவா கேட்கும் போது அந்த துவா அங்க கபூலாகி அந்த கபூர் வந்து நீளமாவும் வெளிச்சமாவும் இருக்குமா. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மேஜையை காட்சிப்படுத்தியிருப்பவர் மாணவி சஃபீலா. நோயாளியை நலம் விசாரித்தல் அப்படிங்கிற தலைப்புல இந்த காட்சிப்படுத்தியிருக்கீங்க. சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோயாளிகளை நலம் விசாரித்தல். நோயாளி சந்திக்கும் போது ஒரு துவா, அஸ்ஸலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐஎஸ்பிஎக்க. நம்ம உடம்பு சரியில்லாதவங்க வீட்டுக்கு போனால் அவங்க தலை வச்சு படுத்திருக்க சைடு உட்காந்து இந்த துவாவை 7 முறை ஓதணும். அங்கே உட்காந்து நம்ம அவங்கள வந்து திட்டக்கூடாது, அவங்கள குறை சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொன்னோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மேஜையில காட்சிப்படுத்திருப்பது அப்சானா ஹசீன்.
மன்னிப்பும் சகிப்புத்தன்மையும் அப்படிங்கிற தலைப்புல காட்சிப்படுத்திருக்கீங்க. சொல்லுங்க. இஸ்லாம் அலைக்கிற முதல வரக்காத்துக்கு ரப்பி ஜிதினிமா ரப்பி ஜிதின்மா மன்னிப்பும் சகிப்புத்தன்மையும். உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தாய்ப்பு நகர்ல சுப்பு தொழுதுட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒரு மூதாட்டி அவங்க மேல குப்பையை கொட்டுறாங்க. அதை வந்து அவங்க சகிச்சுக்கிட்டு போறாங்க. ஒரு நாள் வந்து டெய்லி கொட்டுறாங்க, ஆனா வந்து அது சகிச்சுக்கிட்டே தான் போறாங்க. ஒரு நாள் அவங்க மேல குப்பை விழுகலை. ஏன் விழுகலைன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் கேட்டா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க செஞ்சது பெரிய தப்பு, ஆனா அந்த மன்னிச்சு சகிப்புத்தன்மையோட போய் அவங்களுக்கு உதவி செய்து அவங்கள ஆதரிச்சு அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்க. அப்படிதான் ஒரு நாள் வந்து அவங்கள வந்து நான் முஸ்லீமாக இருந்தாங்க. முஸ்லீம் ஆகி அவங்க கையை பிடிச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் அவங்க மேலே குப்பையை கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பும் சகிப்புத்தன்மையோடு நம்ம எப்பயுமே இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மேஜையில் வந்து காட்சிப்படுத்திட்டு வந்து ஆஃப்ரின் ஃபாத்திமா மத சுதந்திரம் அப்படிங்கிற தலைப்பில் அவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட டாபிக் வந்து மத சுதந்திரம். பிப்ரவரி 1 ஹிஜாப் நாள். இதில் வந்து 150 நாடுகள் பங்கேற்கின்றாங்க. இந்த தினத்தை ஆரம்பித்தவர் வந்து நஜ்மா கான். பல மில்லியன் பெண்கள் வந்து ஹிஜாப் அணிந்து வாழ விரும்புகிறார்கள். அவர்களுக்காக இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 40-50 பேர் கர்நாடகா காலேஜிலேருந்து வந்து ஸ்ரீ சைராம் அப்படி சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ வந்து ஒரு கல்லூரி மாணவி முஸ்கான்ற பெண்மணி வந்து அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறாங்க. சொன்ன பிறகு ஹிஜாப் எனது உரிமை, ஹிஜாப் அணிந்தால் கண்ணியம் மரியாதை, எனது ஆடை எனது உரிமை, உடலை மறைப்பது அடிமைத்தனம் அல்ல, அனைத்து பெண்களுக்கும் உள்ள தனி சுதந்திரம், அது ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு, ஹிஜாப் முஸ்லிம் பெண்களுக்கு மட்டுமல்ல உலக பெண்கள் அனைவருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த டேபிளில் காட்சிப்படுத்தியது வந்து முகமது சகுனன். பயணிகளின் கவனத்திற்கு அப்படிங்கிற தலைப்புல காட்சிப்படுத்தியிருக்காரு. சொல்லுங்க அந்த காட்சியை பத்தி. வாகனத்தில் போகும்போது துவா ஓதணும். சுப்ஹானல்லதி சக்கர்லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீனா வைன்னா லா ரப்பினா அவன் கலிபூன். பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போடணும். 4-5 பேர் வச்சு பைக்கில் ஓட்டக்கூடாது. காரில் போகும்போது சீட் பெல்ட் போடணும். அண்டது பஸ்ஸில் வந்து படிக்கிட்டு பயணிக்க செய்யக்கூடாது. டிராஃபிக் ரூல்ஸை கடைபிடிக்கணும். சிறுவர்களும் பைக் கொடுக்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். மேஜையில் காட்சிப்படுத்தியிருப்பவர் நசீரா பானோ வந்து இளங்கலை பட்டதாரி. மனித உரிமைகளின் பாதுகாப்பு அப்படிங்கிற தலைப்புல காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. சொல்லுங்க. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் எடுத்திருக்க ஹெட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனித உரிமைகளின் பாதுகாப்பு. அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆன்ல மனித உரிமைகளின் பாதுகாப்பை பத்தி நிறைய இடத்துல சொல்லியிருக்கான். அதுல முக்கியமா ஒரு 5 இடத்த மட்டும் நான் எடுத்து சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வரதட்சணை கேட்பதும் கொடுப்பதும் தவறு. அதாவது இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வரதட்சணையினால பல குடும்பங்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இஸ்லாம் வரதட்சணைக்கு எதிரான ஒரு மார்க்கம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா வந்து சொல்றான். மேலும் அல்லாஹ் தஆலா வந்து அல் குர்ஆன்ல 4:4 ஒரு பொண்ணும் ஒரு பையனும் திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னா பையன் வீட்டுல இருந்து மகர் கொடுத்துதான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையை வந்து அல்லாஹ் தஆலா வந்து கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் வந்து மதுசூதுன்னு எடுத்துக்கிட்டாலும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிறைய குடும்பங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. 1400 வருடங்களுக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மதுசூதை வந்து தடை செய்யறத பத்தி நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா அல்லாஹ் தஆலா வந்து திருக்குர்ஆன்ல சொல்றான், இறை நம்பிக்கை கொண்டவங்க யாருமே மதுசூது அதாவது தீய செயல் பக்கம் போவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா, யாரையும் கேலி செய்யக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பார்த்து முகமே சுளிக்க கூடாது அப்படின்னு சொல்ற நேரத்துல ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பார்த்து கேலி செஞ்சு அவங்க மனசு கஷ்டப்பட்டா அதுவும் ஒரு பாவம் அப்படின்னு சொல்றாங்க. அவதூறை பத்தி சொன்னாங்கன்னா, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பத்தி அவதூறு சொல்லும் போது அதுக்கு 4 சாட்சிகள் கொண்டு வராட்டினா அதை வந்து நம்ம நம்ப கூடாது. மேலும் அந்த அவதூறு சொன்னவங்களுக்கு 80 கசையடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நல்வாழ்வை நாட வைக்கும் மரண சிந்தனை. இந்த காலகட்டத்துல எல்லாரும் போன் மீடியா அப்படி இருக்க சூழ்நிலையில நம்ம மறுமையை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அப்படி இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நாளைக்கு அதிகமா மறுமையை பத்தி யோசிச்சு இம்மைக்காகவும் மறுமைக்காகவும் நிறைய நன்மைகள் செய்வாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல யாருமே அப்படி இல்லை. அதுவும் ஒரு மனிதனோட உரிமை அப்படின்னு சொல்றாங்க.
இன்னொன்னு வந்து வட்டி வாங்குறது கொடுக்கறதும் வெறும் தவறு அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா வந்து என்ன சொல்றான்னா, வணிகத்தை ஹலாலாகவும் வட்டியை ஹராமாகவும் ஆக்கி உள்ளேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த காலகட்டத்துல வட்டினால நிறைய லாபம் கிடைக்குது அப்படிங்கறதுனால லாபத்தை வட்டியாவே ஒரு தொழிலாவே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது பெரும் பாவம். நம்மளும் வட்டி வாங்காம அடுத்தவங்களுக்கு வட்டி கொடுக்காம நம்ம உரிமையை பாதுகாக்கிறது அப்படின்னு இது அனைத்து மனித உரிமைகளின் பாதுகாப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இந்த மேடையை இந்த டேபிளை காட்சிப்படுத்தியிருப்பவர் சாலிகா பர்வீன். இவங்க வச்சிருக்கிற தலைப்பு வந்து சலாம் சொல்வது நாவடக்கம் அப்படிங்கிற 2 தலைப்புல காட்சிப்படுத்தியிருக்காங்க. சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்திருக்க டாபிக் 2 டாபிக், நாவடக்கம் மற்றும் சலாம் சொல்வது. ஒரு பர்சனுக்கு வந்து நாவடக்கம் வந்து ரொம்ப அவசியமானது. ஏன் அப்படின்னா ஒரு மனிதர் வந்து மற்ற மனிதர்கிட்ட பேசுறப்ப அவரோட டங்கை வந்து ரொம்ப கண்ட்ரோலா வச்சுக்கணும். மற்றவங்க கிட்ட பேசுறப்ப இவங்களோட வேர்ட்ஸ்னால அவங்கள வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாது. புறம் பேசுறது, பொய் சொல்றது, அவங்களுக்கு பட்ட பெயர் வச்சு கூப்பிடுறது, இந்த மாதிரி எதுவும் பேசாம அவங்களுடைய நாவை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஒருத்தர் வந்து நம்மளை அடிச்சு காயத்தை ஏற்படுத்தினால் கூட அந்த காயம் வந்து நமக்கு மறைஞ்சிரும். அதே அவங்க நாவால அவங்கள வார்த்தையை வச்சு பேசினாங்க அப்படின்னா அது என்றைக்குமே வரைக்காது, ஸ்டில் லைஃப் லாங் வரைக்கும் அது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஹதீஸ்ல அறிவிப்பாளர் ஷஹல் பின் ஷஹப் அலி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கூறின மாதிரி நபி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய நாவையும் வெட்கத்தளத்தையும் பாதுகாத்து கொள்ளணும். அப்படி ஒருத்தவர் பாதுகாத்து கொள்றாரு அப்படின்னா அவருக்கு மறுமை நாள்ல ஸ்வர்க்கம் இருக்கும், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இது புகாரி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கு. திருக்குரான்ல அல்லாஹ் 49வது அத்தியாயம் 12வது வசனத்துல சொல்லியிருக்கான். என்ன அப்படின்னா, எவரை குறித்தும் புறம் பேசாதீர்கள், இது இறந்த சகோதரனின் இறைச்சியை தின்பது போல ஆகும். அந்த அளவு மோசமானது நம்மளுடைய வார்த்தைகள் விடக்கூடியது. அதனால நாவடக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நம்ம பேசுறது நல்லதா பேசுறதா இருந்தா நம்ம பேசலாம், இல்ல அப்படியா நம்ம பேசாம சைலண்டா இருக்கிறதே மேல் அப்படின்னு சொல்றேன். அடுத்து சலாம் சொல்வது. நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, ஆனா ஒரு மூமீன் வந்து அனதர் மூமீனை பாக்குறப்ப கண்டிப்பா உங்களுக்கு சலாம் சொல்லணும். இந்த ஹதீஸ் வந்து அறிவிப்பாளர் அப்துல்லா பின் உமர் அலி அவர் வந்து அறிவிக்கிறாரு. என்ன அப்படின்னா, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து ஒரு மனிதர் கேட்கிறாரு. என்ன அப்படின்னா, அல்லாஹ் இஸ்லாத்துல வந்து எந்த ஒரு செயல் வந்து ரொம்ப சிறந்த செயல் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி கேட்கிறப்ப நபி அவங்க வந்து 2 செயல் வந்து சொல்றாரு. முதல் செயல் வந்து என்ன அப்படின்னா, ஏழை எளியவர்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றது, அவங்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் இந்த மாதிரி கொடுத்து ஹெல்ப் பண்றது. இன்னொரு செயல் வந்து என்ன அப்படின்னா, ஒரு மூமின் அனதர் மூமினை பார்த்து சலாம் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது புகாரி முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெற்று இருக்கு. திருக்குரான்ல 4வது அத்தியாயம் 86வது வசனத்துல வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கான், உங்களுக்கு சலாம் என்னும் வாழ்த்து கூறப்பட்டால் நீங்கள் அதைவிட அழகிய முறையில் அல்லது குறைந்தபட்சம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னா அதுக்கு பதில் குறைந்தபட்சம் வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்ற பதில் வாழ்த்தாவது கூறுங்கள். திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு வாங்குபவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இந்த மேஜையில காட்சிப்படுத்தியிருப்ப வந்து லியானா ஃபாத்திமா. இது வந்து உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி முறை பத்தி சமத்துவ நீதியும் நேர்மையும் அப்படிங்கிற தலைப்புல காட்சிப்படுத்தியிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சமத்துவ நீதியும் நேர்மையும். அந்த காலத்து ஆட்சியாளர் வந்து நீதி நேர்மையில வந்து ஆட்சி பண்ணாங்க. இந்த காலத்து ஆட்சியாளர் வந்து அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க. அந்த காலத்து ஆட்சியாளருக்கு வந்து அந்த காலத்து ஆட்சியாளரோட ஆட்சி வந்து நீதி நேர்மையா இருக்கும். ஒரு தடவை வந்து காந்தியடிகள்கிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க எந்த ஆட்சி சிறந்த ஆட்சின்னு கேட்குறாங்க. காந்தியடிகள் சொல்றாங்க உமர் ஆட்சி சிறந்த ஆட்சின்னு சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மேஜையை காட்சிப்படுத்தியிருப்ப வந்து முகமது ரயான். சமீபத்தில் 15,000 பேரை படுகொலை செய்த இஸ்ரேலுடைய கொடுமைகளை விவரிக்கிற விதமாக பாலஸ்தீனத்தினுடைய இறுதி தீர்ப்பு குறித்தும் சுதந்திர நாடு குறித்தும் பாலஸ்தீனத்துடைய இஸ்ரேலுடைய படுகொலை குறித்து காட்சிப்படுத்தியிருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பார்க்க போகிற தலைப்பு அமைதி மற்றும் அகிம்சை. முன்னாடி காலத்தில் நபிமார்கள் வந்து 6ஆம் நூற்றாண்டுல உம்ராக்காண்டி போர் செஞ்சாங்க. அந்த இது அமைதியான முறையில் போர் செஞ்சாங்க. அமைதியான முறையில் வெற்றியும் பெற்றாங்க. அதே மாதிரி பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நாட்டில் போர் செஞ்சதில் அமைதியான முறையில் பாலஸ்தீனம் வந்து போர் செஞ்சாங்க. அதே மாதிரி அமைதியான முறையில் வெற்றியும் பெற்றாங்க.
உம்ராகாண்டி பல போராட்டம் நடந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மேஜையை காட்சிப்படுத்தியிருப்பவர் ஷஹீதா ஹாஸ்லின் கொரோனாவில் வெளிப்பட்ட மனிதநேயம் அப்படிங்கிற தலைப்புல காட்சிப்படுத்தியிருக்காங்க. சொல்லுங்க. மனிதநேயத்தை பத்தி பேச போறேன். மனிதநேயத்தை நம்ம முஸ்லீம் மக்கள் அடக்கம் பண்ணாங்க. அதனால ஜாதி எதுவும் பார்க்காம அடக்கம் பண்ணாங்க. அதனால மனிதநேயம் மலர்கள் மனிதநேயம் மலர். இந்த மேடையை காட்சிப்படுத்தியிருப்பவர் அகமது ரிஸ்வான். என்ன தலைப்புனா அனாதைகளின் மீது அன்பு செலுத்துதல் அப்படிங்கிற தலைப்புல காட்சிப்படுத்தியிருக்காரு. சொல்லுங்க தம்பி. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம கையில காசு இருந்துச்சா அனாதைக்கும் ஏழைங்களுக்கும் மற்ற தாய்க்கும் நம்ம காசு செலவு அப்படி செஞ்சா அல்லாஹ் நம்மள சொர்க்கத்துல போடுவான். அதுக்கப்புறம் நம்ம அனாதை நம்ம காசை வாங்கினோமா அல்லாஹ் நம்ம சொர்க்கத்துல நரகத்துல போட்டுருவான். அப்படி அல்லாஹ் கோபமாகி நரகத்துல நம்ம சாப்பிட்ட உணவுனா நம்ம தீமையாகும், நெருப்பாகும். இந்த மேஜையை காட்சிப்படுத்தியிருப்பவர் ஆஷிகா பானு. நன்மையை ஏவுதல் நன்மையை ஏவாவதிருத்தல் என்கிற தலைப்பில் காட்சிப்படுத்தியிருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். தொழுகையின் பலன்கள். சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. தொழுகையின் திறவுகோல் ஒலு. ஜனசா தொழுகையில் பங்கேற்பதன் பலன். ஜனசா தொழுகையில் நம்ம 2 ரக்காய் தொழுதோம்னா உகுது மலை அளவுக்கு நன்மை கிடைக்கும். தஸ்பீக் ஓதுவதன் பலன்கள். அல்லாஹ்வை திக்ரு செய்வதனாலோ அல்லாஹ்வை நினைக்கிறனாலோ நம்மளுக்கு சொர்க்கம் உண்டு. தாயை பார்த்து நம்ம கனிவுடன் சிரிச்சோம்னா நம்ம ஹஜ்ஜு போகலனா கூட ஹஜ்ஜு செய்த நன்மை நம்மளுக்கு கிடைக்கும். ஜக்காத் கொடுப்பதால் நன்மைங்க. நம்ம தர்மம் செய்யாமல் அதை முடிச்சு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அல்லாஹ் நம்ம மீது அருளை பொழியாமல் முடிச்சு வச்சுக்கிட்டே இருப்பான். எனவே நம்ம சக்திக்கு ஏற்ப சிறிதளவாவது நம்ம தர்மம் செய்யணும். தர்மம் செஞ்சோம்னா நமது பொருட்கள் பாதுகாக்கப்படுகிறது. நன்மையை ஏவாமிருதல். பொய்யின் கேட்கள். பொய் சொன்னா மறுமை நாள்ல இரும்பாலான கத்தி கொண்டு அவங்களோட தாடை கண்ணு பெடரி வரைக்கும் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஜகாத் கொடுக்காவிட்டால் ஜகாத் கொடுக்காத பொருள் மறுமை நாள்ல பாம்பாக மாறி அவங்களோட கழுத்தை சுத்தி அதோட பற்களால தாடை கடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பாம்பு சொல்லும் மறுமை நாள்ல நீதான் நான் சேகரித்து வைத்த செல்வம்னு. வட்டியின் கேட்கள். வட்டி வாங்கி உண்பவர் மறுமை நாள்ல அவங்களோட வயிறு பெருசாகி வீங்கி அதுக்குள்ளதான் பாம்பு இருக்கும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜ் பயணம் போது பார்த்தாங்க. டிவி பார்ப்பதன் கேடுகள். டிவி பார்த்தால் வீட்டில் இருந்த பரக்கத் வெளியேறிவிடும். புறம் சொல்வதாலும் உறவை முறிக்கிறனாலும் அவங்க சொர்க்கம் போக மாட்டாங்க. இந்த மேஜையை காட்சிப்படுத்தியிருப்பவர் ஆஷிக் முகமது. என்ன தலைப்புனா சதக்காவும் குர்பானியும் அப்படிங்கிற தலைப்புல காட்சிப்படுத்திருக்கீங்க. சொல்லுங்க. அல்லாஹ்வின் வழியில் தங்கள் பொருளை செலவு செய்தால், உதாரணமாக அல்லாஹ் கூறினான், ஒரு தானிய விதையை பயிர் செய்தால் அதிலிருந்து 7 கதிர்கள் முளைக்கிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகள் கொண்டுள்ளது. இப்படிதான் அல்லாஹ்வே நாடினவங்களுக்கு பல மடங்கு அதிகமாக கொடுக்கிறான். குர்பானி 3 பங்காக கொடுக்கலாம். 1வது உறவினருக்கு, 2வது அண்டை வீட்டுக்காரங்களுக்கு, 3வது நமக்கு. இந்த மேஜையை காட்சிப்படுத்தியிருப்பவர் சபானா ஃபாத்திமா. ஜகாத் குர்பானி அப்படிங்கிற தலைப்புல காட்சிப்படுத்தியிருக்காங்க. சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் சஃபானா ஃபாத்திமா. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் எடுத்துக்க தலைப்பு ஜக்காத்து குர்பானி. நான் ஃபர்ஸ்ட் ஜக்காத்தை பத்தி சொல்றேன். ஏழைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜக்காத்து கொடுக்கணும். வீடு வச்சிருந்தா ஜக்காத்து கொடுக்கணும். அப்புறம் கார் வச்சிருந்தா ஜக்காத்து கொடுக்கணும். விவசாயம் வச்சிருந்தா ஜக்காத்து கொடுக்கணும். அப்புறம் 10 பவுனுக்கு மேல நகை வச்சிருந்தா ஜக்காத்து கொடுக்கணும். காசு வச்சிருந்தா ஜக்காத்து கொடுக்கணும். 100 ரூபாய் வச்சிருந்தா 2 ரூபா 50 பைசா ஜக்காத்து கொடுக்கணும். ஒட்டகம் மாடு இது ஆடு வச்சிருந்தா ஜக்காத்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம அதுல பால் கரைப்போம்ல, அதுக்காண்டி ஜக்காத்து கொடுக்கணும். நான் அல்லாஹ் சொல்றான், ஜக்காத்து கொடுத்து தொழுதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கூட்டு போறேன்னு இருக்கான். இது காபத்துல நம்ம காபத்துல 7 சுத்து சுத்தணும். அடுத்து சௌஃபா மலைக்கு போகணும். அல்லாஹ் சொல்லியிருக்கான், அடுத்து ஒரு ஆடு கொடுத்தா ஒரு குர்பானி மட்டும் கொடுக்கணும். ஒரு மாடு கொடுத்தா 7 பேர் சேர்ந்து கூட்டு குர்பானி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். அதனால ஒரு மாடு கொடுத்தா 7 பேர் சேர்ந்து கூட்டு குர்பானி பிராணிகள், ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இந்த டேபிளை காட்சிப்படுத்தியிருப்பவர் அஃபீனா. தலைப்பு வந்து மனிதநேய மலர தொண்டு அப்படிங்கிற தலைப்புல காட்சிப்படுத்தியிருக்காங்க. சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. என் பெயர் எஸ் அஃபீனா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு மனிதநேய மலர தொண்டு. ரோட்ல கல் முள்ளு ஏதாவது இருந்தால் அதை எடுத்து ஓரமாக போடணும். அப்புறம் வந்து கீழே குப்பை இருந்தால் அதை எடுத்து குப்பை தட்டில் போட்டுறணும். ஒரு வயசானவங்க ரோட்டை கடக்க நின்றுருந்தாங்கன்னா அவங்க கையை பிடிச்சி மெதுவாக ரோட்டை கடந்து விட்டுறணும். பக்கத்து வீட்டில் யாராவது உடம்பு சரியாமல் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யணும். பேருந்தில் பயணம் செய்யும் போது வாகனத்தில் பயணம் செய்யும்போது வயசானவங்க உடம்பு சரியாமல் இருந்தாங்கன்னா நம்ம எந்திரிச்சிட்டு அவங்கள உட்கார வைக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இந்த டேபிளை வந்து காட்சிப்படுத்தியிருப்பவர் ஹாரிஸ். நம்மை செயலிழக்க செய்யும் செல் அப்படிங்கிற தலைப்புல காட்சிப்படுத்திருக்காரு தம்பி. கொஞ்சம் நேரம் செலவு செய்யுங்கள். ஒரு வருடம் வேண்டாம், ஒரு மாதம் வேண்டாம், 2 ரக்காய் தொழுக, சில மணி நேரம் மட்டும் செலவு செய்யுங்கள். யாரெல்லாம் அந்த மக்களை நாசமாக்கி விட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன மிஸ்டேக்கால் குழந்தைகளை பெற்றோர் குழந்தைகளை வெறுத்து விட்டனர். இந்த டேபிளை காட்சிப்படுத்தியிருப்ப வந்து ஷேக் சல்மான். மனிதநேய மலர பேரிட மேலாண்மை அப்படிங்கிற தலைப்புல அந்த தம்பி காட்சிப்படுத்தியிருக்காரு. சொல்லுங்க தம்பி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. என் பேர் ஷேக் சல்மான். நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மனிதநேய சொல்றீங்களா? சுனாமியில கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும், பள்ளிவாசல்ல இடம் கொடுக்கணும், உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். காலையிலிருந்து ஜமாத்தே இஸ்லாமி மகளிரை நடத்தி கொண்டிருக்கிற மனிதநேய மலர என்கிற கண்காட்சியின் நிறைவு நிகழ்வு இப்பொழுது நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்வில் ஜமாத்தே இஸ்லாமியத்துடைய தேனி வட்ட தலைவர் அபுதாஹிர் ராஜா, தேனி புதுப்பள்ளிவாசல் துணைத் தலைவர் ஹபீபுல்லா ஆகியோர் பங்கேற்று இருக்கிறார்கள். இந்த கண்காட்சியை நிறைவு செய்து பேசுவதற்காக மேரிமாதா கலை அறிவியல் கல்லூரியினுடைய துணை முதல்வரும் சமூக நல்லிணக்க பேரவையினுடைய கௌரவ தலைவரான முனைவர் பேராசிரியர் ஜோசப் சேவியர் அவர்கள் இங்கே நம்முடைய வந்திருக்கிறார். அவர் கண்காட்சியை பார்வையிட்டது குறித்தும் அவர் உணர்வு குறித்தும் இங்கே பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு கல்வி என்று சொன்னால் புத்தகங்கள் நிறையா இருக்குது. அந்த புத்தகங்கள் இருக்கக்கூடியதை தெரிந்து கொள்வதற்கு எல்லாருனாலையும் முடியாது, வாசித்தாலும் முடியாது. நம்பர் 1. 2வது வந்து இஸ்லாத்தை சேர்ந்தவங்களும் சரி, இஸ்லாத்தை சேராத மற்ற மாற்று மதத்தினரும் சரி, இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாத்தில் உள்ள தத்துவங்களை பற்றியும் மிக தெளிவாக படித்து தெரிவதற்கு பதிலாக மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் அனைத்து கிளாஸ் மக்களும் எளிதாக புரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு டெக்னாலஜி என்னென்னா இந்த கண்காட்சி தான். இந்த கண்காட்சி மூலமாக ஒரு 2-3 மாதம் படிக்க வேண்டிய பாடத்தை ஒரே 1 மணி நேரத்தில் நல்லா படிச்சிடலாம். மிக சிறந்த அருமையான ஒரு ஏற்பாடு. அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எக்ஸிபிஷன் இஸ் த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் லேர்னிங் சொல்லுவாங்க. இஸ் த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ இருக்கலே இதுதான் மிக சிறந்தது. படிக்காதவன், எழுத படிக்க தெரியாதவனும் புரிஞ்சுக்கிடுவான், நிறைய எழுத படிக்க தெரிஞ்சவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்களுடைய கண்ணோட்டம் வேறு கண்ணோட்டமாக இருக்கும். உண்மையான கண்ணோட்டம் என்ன, இஸ்லாத்துடைய உண்மையான கண்ணோட்டம் என்ன என்பதை அவங்க நல்லா புரிஞ்சுக்கிற முடியும். இந்த கண்காட்சி இன்னொரு பெரிய சிறப்பு என்னென்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கண்காட்சியை நடத்துனது, இதில் பங்கேற்றது மகளிர். அதுலேயும் ஒவ்வொரு ஸ்டால்லையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து சிறுவர்களும் சிறுமிகளும். இந்த சிறுவர்களும் சிறுமிகளும் இன்றைக்கு வந்து நிறைய ஒரு ஒழுக்கத்தை பற்றியும் மதிப்பீடுகள் பற்றியும் தெரிய வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இந்த எக்ஸிபிஷனை பற்றி இந்த சிறுவர் சிறுமிகளே சொல்கிறது வந்து கட்டாயமாக இன்னும் ஒரு 40 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா, அல்லது இன்னும் ஒரு 30 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய எந்த சிறுவர் சிறுமியும் எந்த தவறு செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இதே போல கண்காட்சியை நம்ம நடத்தியிருக்கோம், மது குடிக்கக்கூடாது, எல்லாரையும் மதிக்கணும், சமத்துவம் வேணும், பெற்றோரை மதிக்கணும், தொலை போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம சுத்தமாக இருந்துக்கணும் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்திருக்கீங்க.
அப்போ எக்காரணம் பண்ணிட்டோம் நீங்க இந்த மதிப்பீடுகளை கைவிடவே மாட்டீங்க. இப்ப இளைய திறமையை கட்டி we have to build the youngsters அப்படின்னு சொல்றாங்க. அப்ப build the youngsters என்ன அர்த்தம்? through them we have to build. உங்க மூலமாகவே அதை வளர்ச்சி அடிக்கிறான். இப்ப நீங்களே அதை செய்யும் பொழுது உங்க மூலமா வரக்கூடிய அனைத்து ஜெனரேஷனும், உங்க மூலம் வரக்கூடிய அத்தனை பேரும், பல ஜெனரேஷன் வரப்போகுது. அவ்வளவு பேருக்கு அது மிகப்பெரிய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்க போகுது. இந்த மதிப்பீடுகளை வந்து எல்லாரும் நீங்க வெளியே கொண்டு போகணும். ஏன்னா இன்னைக்கு இந்த மதிப்பீடுங்கிறது இல்லை. வெளியே சொல்ல போனா அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இஸ்லாத்தை சேர்ந்தவங்களை வந்து பெரியோர்களை மதிக்கிறதும் பேரண்ட்ஸை மதிக்கிறதும் இஸ்லாத்தில் தான் அதிகமாக இருக்குன்றத நான் நிறையா கேட்டு தெரிஞ்சிருக்கேன். ஆனால் இந்த குழந்தைங்க இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க சொல்லும் போது அவங்க இன்வால்மெண்ட்டை, த எக்ஸ்டென்ட் ஆஃப் த இன்வால்மெண்ட்டை, இந்த ஆக்டிவ்னஸ் அது சொல்லும் போதே புரிந்து கொண்டு அப்படி தன்னார்வத்தோடு சொல்கிறது. அப்போ வந்து என்னென்னா நிச்சயமாக அந்த குழந்தைய வந்து இதை வந்து திங்க் பண்ணி பார்க்கும் பொழுது எந்த தவறும் பின்னாடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மூலமாக இஸ்லாத்தை சேர்ந்தவரும் they are being reformed. அதே போல மற்ற பிற மதத்தினரும் அருமையான முறையில் அவங்க செம்மைப்படுவதற்கு மிகப்பெரிய உதவியா இருக்கு. ரொம்ப ரொம்ப எனக்கு நெகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன ஒரு அருமையான ஹாலில் எவ்வளோ பெரிய கான்செப்டை எந்த ரொம்ப அதிகமான செலவு இல்லாமல், பெரிய அளவில் மாடல்ஸ்லாம் இல்லாமல், சிம்பிளான மாடல்ஸில் அழகாக எஜுகேட் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்துக்கிட்டு இதை எப்படி இந்த பிக்டோரியல் ஃபார்மில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாடல் ஃபார்மில் கொண்டு வர்றது, வரைபடத்தின் மூலமாக கொண்டு வர்றது வேற, மாடல் ஃபார்மில் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த மாடல் ஃபார்ம்லேயே ஏழைன்னா யாரு, பணக்காரனா யாரு, ஏழை வீடு எப்படி இருக்கும், பணக்கார வீடு அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்கில் நீங்கள் கொடுத்துருக்கிறதுக்கு உங்கள் எல்லாரும் நிச்சயமாக மறுமையில் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நண்பர்களே, ஜமாத்தே இஸ்லாமியத்துடைய பெண்கள் அணியின் சார்பாக மனிதநேயம் மலர என்கிற தலைப்பில் கண்காட்சி காலையில் 10 மணியிலிருந்து நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது காட்சி நிறைவு பெற்றிருக்கிறது. ஏறத்தாழ 5ஆவதிலிருந்து 12ஆவது வரை படித்த மாணவிகள் ஏராளமான தலைப்புகளில், ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த காட்சியில் பங்கெடுத்தவர்களுக்கு உற்சாகம் அளித்து வழிகாட்டிய ஜமாத்தே இஸ்லாமியத்துடைய பெண்கள் அணியின் முக்கிய நிர்வாகிகளும் இந்த அரங்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒரு வாரத்திற்கு காலத்துக்கு மேலாக கடுமையாக உழைத்து இவர்கள் இந்த பணியை செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நேற்று இரவிலிருந்து வெகு நேரம் விழித்து இந்த கண்காட்சியை உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்காட்சி தொடங்கியிலிருந்து இப்போது வரை நுட்பமாக ஒவ்வொரு மைக்ரோ லெவல் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த பெண்கள் தான் முழுமையாக உழைத்து இந்த கண்காட்சியை நடத்தி இருக்கிறார்கள். இந்த கண்காட்சியினுடைய பங்களிப்பு, இந்த கண்காட்சியுடைய காட்சிப்படுத்துகிற மேடையுடைய வரிசை, அதனுடைய தலைப்பு, அவர்கள் எப்படி காட்சிப்படுத்துவதை விளக்க வேண்டும் என்பது வரை இந்த மகளிர் ஜமாத்தே இஸ்லாமியத்துடைய மகளிர் அணி விளக்கி அவர்களுக்கு பயிற்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். கடுமையாக உழைத்து இந்த மாணவர்களுக்கு பின்னிருந்து உற்சாகப்படுத்தி ஜமாத்தே இஸ்லாமியத்துடைய பெண்கள் அணி கடுமையாக உழைத்ததன் விளைவுதான் இந்த கண்காட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. காலை 10 மணி துவங்கி இப்பொழுது 4:30 மணி வரை தேனி நகரத்தில் இருக்கிற அனைத்து சமூகத்தில் இருக்கிற சகோதர சமூகத்தை சேர்ந்த மிக முக்கிய பிரமுகர்கள் இந்த கண்காட்சியில் பங்கெடுத்து வாழ்த்துறை வழங்கி, கருத்துரை வழங்கி, இன்னும் சொல்ல போனால் மகாராஜன் என்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு இராணுவ சங்கத்தை சேர்ந்தவர் தன்னுடைய 3000 ரூபாயை கொடுத்து அடுத்த ஆண்டு இது மிகச்சிறப்பாக விரியலை நடக்க வேண்டும் என்று வாழ்த்தியிருக்கிறார். நாடார் உரையினுடைய தலைவர் ராஜ்மோகன் வந்து மிகுந்த நெகிழ்ச்சியோடு பேசியிருக்கிறார். நம்முடைய பொறியாளர் முன்முடி, பிரித்தானிலா, பாஸ்டர் சேவியர் என்ற அனைத்து மதத்தை, அனைத்து சாதியை, அனைத்து சமூகத்தை சேர்ந்த தேனி நகரில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆளுமைகள் எல்லோரும் இந்த காட்சியில் பங்கெடுத்து தன்னுடைய உள்ளம் நெகிழ்ந்து தன்னுடைய நெகிழ்ச்சியோடு தன்னுடைய கருத்துரையை இங்கே பதிந்திருக்கிறார்கள். இங்கே வாழ்த்தி கருத்துரையை பகிர்ந்து நெகிழ்ச்சியை வெளிப்படுத்திய உணர்வை வெளிப்படுத்திய அந்த சகோதர சமூகத்தில் சேர்ந்த தலைவர்களுக்கு, முக்கியமான கல்வியாளர்களுக்கு, தொழிலதிபர்களுக்கு ஜமாத்தே இஸ்லாமியத்துடைய பெண்கள் குழுவின் சார்பாக இஸ்லாமிய நூல்கள் குறித்து அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நிறைவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த கண்காட்சிக்கு உழைத்த அனைத்து ஜமாத்தே இஸ்லாமியத்துடைய பெண்கள் அணியினருக்கும், இங்கே காட்சியில் பங்கேற்ற மாணவிகளுக்கும், அவர்கள் விளக்கி அளித்ததற்கும்
இறைவன் மிகச்சிறந்த நற்கூலியை வழங்குவான் என்று நம்புவோம்.